ஹாய் அல்சல குட்டீஸ், எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். ஹாய் சோறு இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நாள் அமைன்னு சொல்லி இயற்கை வேண்டி கேட்கிறேன். இது போர் 3 நிமிஷம் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, பாசிட்டிவான விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ராத்திரி 1 மணி வந்தாலும் சரி, 2 மணி வந்தாலும் சரி, ஆட என்னங்க 24 மணி எப்போ வந்தாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இங்கே வந்திருக்கோம். யாவே கஃபே ரெஸ்டாரண்ட். பியூரா ஹலால் ஃபுட் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரோட வெளியில் கொச்சின் பைபாஸில் வந்து நம்ம ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் சொல்லி பின்னாடி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. இந்த ராயல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் வந்து இந்த யாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன்ஸ் இருக்குங்கிறாங்க, அப்புறம் கேரளா டிஷஸ் இருக்குங்கிறாங்க, அரேபியன் டிஷஸ் இருக்குங்கிறாங்க, என்னென்னமோ எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு பயங்கர ஞம் உட்காந்துருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செம்மையாக சாப்பிடலாம். என்ன சாப்பிட போகணும்னு தெரியல, வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ளுக்குள்ள வந்து டிஷ்ஷை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இது பால்ஜி, என்னுடைய தம்பி. எல்லாரும் வணக்கம் சொல்லிடுறீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பமே அலக்கழிப்பா நடக்கட்டும். ஆக்சுவலாக நாங்கள் 11 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இப்போ எவ்வளோ பால்ஜி? சாப்பிட்றதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. ஒரு டிஷ்ஷாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், டக்குன்னு எடுத்துகிட்டு வரோம், அப்படியே நீங்கள் சூடாக சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை தமிழில் எனக்கு கிராண்டாக தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு உட்காந்தேன். ஸோ அதனால் நிறைய லேட் ஆயிடுச்சு. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இட்டாலியன் ஃபுட்ஸாக இருக்கும். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கேரளா ஃபுட்ஸாக இருக்கும். இதனுடைய பேரெல்லாம் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஐட்டங்கள் வச்சதுனால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இது வந்து இட்டாலியன் டிஷ்ஷு, கார்லிக் மேக்கோ பிரெட், இது பாஸ்தா, லசானியா ஏதோ பேர் சொன்னாங்க, மன்னிக்கணும். நான் கீழே டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு போடுற அதையும் பார்த்துக்கோங்க. வாசனம் செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலி க்ரீம் 11 மணிக்கு இத்தனை அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் இங்கேயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக NHல. அண்ட் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிடல என்னன்ட்டு தெரியாது ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. ஓகே, இது வந்து என்னென்னா ஃபிஷ் பிளாட்டர், சீ ஃபுட் பிளாட்டர். இது வந்து பேம்பரட் ஃபிஷ் ஃபிங்கரு, பட்டர்ஃப்ளை ப்ரான் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் ப்ரான் தான். நம்ம நெத்திலி ஃப்ரை, நெத்திலியே பெரிய நெத்திலியாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குல்ல. கிராப் மசாலா, கிராப் எவ்வளோ பெரிய கிராப் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபிஷ் பிரியாணி, கிராப் சூப். இது வந்து அலேக்காக கட் பண்ணி சாப்பிட போகிறாரு. நாங்கள் வந்திருக்க நேரம் எதாச்சும் தெய்வ அதிகமாக ஹார்லி டேவிட்சன் சொல்லி ஒரு குரூப் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் 12-13 பேர் பக்கம் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் இந்த டைமில் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. ப்ரோ சாரி, என் கையில் அடிபட்டுருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இருங்க, அவர் இப்போ தான் சாப்பிட்ருக்காரு, ஏதோ சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க மாட்டார். இன்னும் சாப்பிட முடியல. சரி நான் இப்போ சாப்பிடுங்க, நீ ஃபுல்லாக சாப்பிட முடியும், ஒன்றும் தவறு இல்லை. கேப்சிகம், ஆலிவ் பிட்ஸோட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சீஸ், அப்புறம் சாஸ், மைனஸ் எல்லாமே போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரே ஃப்ளோவாக சொல்லி தானே சந்தோஷப்பட்டுருப்பேன். இப்போ நான் இதுலேருந்து முதல்ல ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் ஆறுனதுனால நல்ல கெட்டியாகிடுச்சு. எடுத்தோன்னே எனக்கு தெரியுது என்னென்னா குடமிளகா ஃப்ளேவர் தெரியுது. கூட அந்த ஜலப்பினோ மாதிரி எதுவும் இது போட்டிருக்காங்க. ஜலப்பினோவான்னு தெரியலன்னு கேட்டால் அந்த சீஸோட இது மேலே அந்த கசூரி மேத்தின்னு போகிற சொல்கிற மாதிரி பச்சை கலர் ஏதோ போட்டிருக்காங்க. நடுவில் அப்படி ப்ரெட்டு அந்த தக்காளியோட டேஸ்ட் ரொம்பலாம் தெரியுது. ஓவராலாக கலந்து சாப்பிடும்போது இது சூடாக சாப்பிட்டு அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். மேபி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது தொட்டுக்கிறதுக்கு கூட வந்து ப்ரொக்கோலி க்ரீம் அப்படி மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு அப்படியே எடுத்து இதில் டிப் பண்ணி ஒரு ரூபா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்சாலும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லுங்கள். நல்லா முறுக்குன்னு கடிச்ச மாதிரி சவுண்ட் வந்துச்சு. எஸ் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இதனுடைய ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிடுங்க அப்படின்னு தலைவர் இதே வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது அப்படின்ட்டாரு. ஒட்டுமொத்தமாக ஓவரால் நம்ம ரஸ்க்கு மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. விழுகாதரா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், விழுந்துட்டான். ரொம்ப ஹார்டான ரஸ் கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு. அண்ட் இதோட டேஸ்ட்டை விட இந்த ப்ரொக்கோலியோட க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. உள்ளே மயோனைஸ் எதுவும் கலந்துருக்காங்களா என்னென்னு தெரில. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கடிக்கும்போது எவ்வளோ பேருக்கு அந்த முறுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பாஸ்தா. இருங்க, அவர் இப்போ தான் குத்திட்டு இருக்கிறாரு. நல்லா சீஸியாக கொலன்ட்டு ஓகே, நல்லா இருக்குது. அப்படியே சாப்பிட்டோன்னு அப்படியே உள்ளே போகுது. சாப்பிட்டு போயிடும் அப்படி இல்லை. ஓகே, அவ்வளோ கடிச்சு அந்த அளவுக்கு நேக்க உள்ள இருக்கு. ஓகே ஓகே ரைட். பால்ஜி சொன்ன மாதிரி நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் நல்லாவே தெரியுது. நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னால
அந்த க்ரீமிங்கிறது கொஞ்சம் அப்படியே நல்லா ஜவ்வுமாக ரொட்டி இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து நம்ம மைதா மாவு அப்படியே ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்துலேருந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த பாஸ்தா ஃபீல் ஆகுது. நம்ம போட்டிருக்கிற அழகாக கட் பண்ணி போட்டிருக்க ஷேப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிமிலர் லைக் நம்ம டை கட்டும்போது பவு டை இல்லை காலரில் பவுன்னு வைப்போம்ல, ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இட்டாலியன் டிஷ்ஷில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? பேர் தெரியல, எனக்கும் பேர் தெரியல ப்ரோ. ஏதோ லவாசா கவாசா என்ன சம்திங், அது நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் சாஸ்லாம் நல்லா ஊற்றினால நல்லா இருந்துச்சு இல்லையா? ஏன்னா சூடாக இருந்தால் இனி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட டிஷ் தான் பிடிச்சது. திரும்ப சொல்கிறேன், பேர் நான் கீழே ஒவ்வொன்றா போட்டுறேன், தவற எடுத்துக்காதீங்க. அடியில் வெட்டி கிண்டி எடுத்தோம்னா ஏதாவது பீசஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். வச்சிருக்கிறாங்க, பட் என்ன பீசஸ் தெரியல. சூப் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம் அப்படி மாதிரி தான் எனக்கு எடுத்துமே ஒரு ஃபீல் ஆகுது. நான் குடிக்கல, ஜஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. காரம் கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி இருக்குது. பச்சை மிளகாவோட காரம் தான் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒன்றே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா சூப் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓவரால் ஓகே, எனக்கு உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். இப்போது சீ ஃபுட் பிளேட்டை நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த பட்டர்ஃப்ளை ப்ரான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம அழகாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி ஷேப் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு ரூபா நான் சாப்பிட்றேன். தரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல முருவலாக இருக்குது. நான் இதை சூடாக சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னா இதுக்கு நான் கண்டிப்பாக அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த உள்ளுகளுக்கு அந்த ஒரு ப்ரான் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். வெளியில் அந்த ஒரு என்ன சொல்ல பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்காங்க போல், அதனால் நல்ல ஒரு முருவலாக இருக்குது. அதுக்கும் உள்ளுக்குள்ள மசாலா, அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ப்ரான் 3 சேர்ந்து கடி கடிச்சோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்றீங்களா பாஜி? எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ அப்படிங்கிறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃப்ளஷியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே வேஸ்ட் பண்ணணும், இதே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். உள்ளுக்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான் போட்டிருக்காங்க. இங்கே லைட் வந்து நல்லா ஒரு மைல்டான ஒரு எல்லோ கலராக இருக்கிறனால அந்த அளவுக்கு ஒயிட்டிஷாக தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நல்லாயிருக்கு. பட் எனக்கு எதுவும் அந்த ப்ரொக்கோலியோடு இது வச்சு சாப்பிடுவேன் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. மேபி தனியாக ஒரு ரூபா நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதில் எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா இருக்குது. வெளியில் நல்லா மொறுமொறு இருக்குது. ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. காரம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் மேபி குழந்தைங்க கண்டிப்பாக ஃபிஷ் ஃபிங்கர் மோர் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். மேபி எனக்கு மட்டும் இந்த ப்ரொக்கோலி சாஸோட தொட்டு சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படி மாதிரி தோணுச்சு. ஆனால் தனியாக சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தக்காளி எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்தது. ஓ சரி சரி சரிங்க. அதுவும் அந்த ப்ரானும் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. செம்மையாக ரொம்ப செம்மையாக இருந்தது. நெத்திலி ஃப்ரை சாப்பிடலான்னு இருக்கிறேன். மசாலா தான் செம்ம சூப்பர். நல்ல காரம், உப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டிருக்காங்க. உள்ளுகளுக்கு அந்த மீனும் தெரி. இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேம்ப்ரெட் ஃபிஷ்ஷு, அதனுடைய ஃப்ரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோடு கோடாக போட்டு மசாலா உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மீன்குள்ளே அந்த மசாலா இறங்குச்சுனாலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோ தமிழ் என்ன ப்ரோ இது தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள். தெரியாத கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ். ஓகே. யா, இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முதுகெலும்பு அப்படிங்குவாங்களே அந்த எலும்பு இருக்குது. மேபி இதுக்குள்ளே எலும்பாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். என்ன மீன் போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரில. மீனோட ஃப்ளஷ்ஷு தான் அது. குறிப்பாக அந்த கோடோட போட்டு மசாலா உள்ள இறக்கியிருக்காங்க பாருங்கள், தெரி அல்டிமேட். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி இருக்குது. அது வந்து தலசேரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க போல், பார்க்கும்போது அது மாதிரி தெரியுது. ஃபிஷ் பிரியாணி எடுக்கலாமா பாஜி? மேபி அந்த ஸ்குவிட் ரிங் ஏதாவது தொட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த கிராப் மசாலா ஏதாவது தொட்டுக்கலாம். மசாலா மட்டும் வைங்க பாஜி, செம்ம சூப்பர். நைஸ், அழகாக வைக்கிறீங்களே. பிரியாணி ஓகே, கிரேவி மட்டும் கொஞ்சம், கிராப் மசாலா மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த தலசேரி பிரியாணி பார்க்கும்போது எனக்கு எடுத்துனுமே அந்த ஒரு நெய்யோட வாசம் தான் வந்து நல்லா தெரியுது. உங்களுக்கே தெரியும், நம்ம கேரளாவில் வந்து பிரியாணி அந்தளவுக்கு ஒரு அவங்களுக்குன்னு உண்டான ஸ்டைலில் பண்ணுவாங்க. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கிராப் மசாலாவோட இது வந்து அந்தளவுக்கு ஒரு சிங்க் ஆகலை அப்படி மாதிரி சொல்லிடலாம். பால்ஜி சொன்ன மாதிரியே தான். கிராப் தெரியா இருங்க, எனக்கு மசாலா தான் செட் ஆகலை. பட் கிராப் உள்ளுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கிராப் எனக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரில, அதனால தான் அப்படியே ஃபுல்லாக வச்சு கடிச்சிட்டு இருக்கிறேன்.
செம்ம சதப்பதி நான் எடுத்தனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. பிரியாணி ஸ்குவிட் மசாலா ரெண்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இதுவுமே போய் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட சேரும்போது கொஞ்சம் இனிப்பா இந்த கேரளா ஸ்டைல் வருது. ஓகே ஓகே நல்லா இருக்கு. ஓகே தலைச்சேரி பிரியாணி, அது ஃபிஷ் பிரியாணி கூட வந்து ஸ்குவிட் ரிங்கு இதுலேருந்து ஒரு வாரம் சாப்பிட்றேன். முன்னே சாப்பிட்றத விட இந்த இது சாப்பிடும்போது ஒன்று பால்ஜி சொன்ன மாதிரி லைட்டான ஒரு என்ன சொல்லுது அந்த தக்காளியோட இதாக என்ன தெரியல, அதனோட கொஞ்சம் ஒரு இனிப்பு கலந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. அந்த தக்காளிக்கு உண்டான அந்த புளிப்பு வந்து அந்த ஸ்குவிட்டிங்கோட மசாலா நமக்கு நல்லா தெரியுது. அது ஸ்குவிட்டிங்கோட மசாலா மட்டும் தனியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம இந்த பிரியாணியோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சப்பில் அமுக்கிட்டுருது. ஏன்னா பிரியாணி அந்தளவுக்கு காரம் இல்லை. அதனால இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் அப்படியே ஃபுல்லாக சப்ளை இறக்கி விட்டுன்னு சொல்லலாம். நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சோம். இதில் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ட இந்த இட்டாலியன் டிஷ் லசாக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஸ்குவிட் ரிங் வரும். பட்டர்ஃப்ளை ப்ரான் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஃபேம்பரட் ஃப்ரை, இது நாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், இது நம்ம சொல்லியான ப்ரொக்கோலி க்ரீம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே யா, ஸோ பால்ஜி ஹிப் எல்லாம் அப்படி ரெடி பண்ணிருக்கிறாரு. ரெடி, நீங்கள் பாருங்கள், பிக் பாஸ் பேக் எல்லாம் வேறு போட்டிருக்கிறாரு. ஓகே, கரெக்டாக மணி 1 ஆகுது. இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஐ திங்க் இன்னொருத்தங்க காரில் பார்த்துட்டு போகிறாங்க போல். இந்த டைமில் எங்கே ஹோட்டல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் வேறு எங்கேயுமே அவைலபிள் இருக்காது. நீங்கள் யாராச்சும் இந்த சேலம் கொச்சி ஹைவேஸில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அன்டைமாக இருந்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யாவே கஃபே ரெஸ்டாரண்ட் வரலாம். 24/7 ஓப்பனில் இருக்கும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா இல்லை என்ன பண்ண போகிறீங்க? ஃபோட்டோஷூட் இதுக்கு பார்த்துக்கோங்க, நட்ட ராத்திரி 1 மணிக்கு ஃபோட்டோ ஷூட் தான். கேட்டால் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு இன்ஸ்டாவில் போடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறோம். டாட்டா சொல்லிடலாங்களா? லவ் யூ ஆல். இதோட நான் வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் டேக் கேர், டாட்டா பை சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி வரணுங்கண்ணோ. பாய். தெரியும்